ஒருங்கிணைந்த பண்ணைய முறையில் நிலக்கடலை சாகுபடி செய்து பயனடைந்த சேலம் மாவட்டம் தும்பல் தாலுகா ஐயம்பேட்டை கிராம வேளாண்மையாளர் பி கனகாம்பாள் அவர்கள் தரும் யோசனைகள். சார் பயிர் மரவள்ளி வச்சுருக்குறோங்க சார். மரவள்ளி வச்சுருக்குறோம். இப்போ இது ஆமணுக்கு விதை கொடுத்தாரு, அதை ஊனியிருக்கிறோம். அப்புறம் இப்போ ஆடு இருக்குது, மாடு இருக்குது, மஞ்சள் கொஞ்சம் போட்டிருக்குறோம். இதுதான் ஓகே ஓகே. இப்போ எண்ணெய் வித்து பயிர்களால் நிலக்கடலை சாகுபடி பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க சார். சரிங்களா? இப்போ என்ன ரகம் பண்ணியிருக்கீங்க? இது திண்டிவனம் 14. திண்டிவனம் 14 எங்கிருந்து கொடுத்தாங்க? ஆமணுக்கு ஆராய்ச்சி நிலையத்தில் ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்தில் இருந்து கொடுத்தாங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி என்ன நிலக்கடலை ரகம் சாகுபடி பண்ணிட்டு இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி இந்த குத்துக்கடலைன்னு சொல்லி பண்ணுவாங்க சார், கொடிக்கடலைன்னு பண்ணுவாங்க. இதுதான் பண்ணுவாங்க. சரிங்க. அந்த முன்னாடி நீங்கள் சாகுபடி பண்ண இந்த நிலக்கடலைக்கும் இப்போ நீங்கள் சாகுபடி பண்ணிருக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இருக்குங்க சார். என்ன மாதிரி இருக்கு? இது விழுது தளவு செடி வரைக்குமே விழுது இறங்குது. ஓகே. நாங்கள் முதல்ல பண்ணதெல்லாம் அடியில் மட்டும் இருக்கும் விழுது, மேலே விழுது இறங்காது. இது நம்ம எந்த அளவுக்கு மண் நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு விழுது இறங்குது. ஆமாம் சார். ஆமாம், மகசூல் நல்லா வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் 10 நாள் போனால் தானே தெரியுங்க, பிடுங்கி பார்த்தா தான் சொல்லுவோம். வரும். சரிங்க. இப்போ நீங்கள் ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் இல்லாமல் நீங்கள் தனியாக ஒரு பயிர் சாகுபடி மட்டும் விவசாயம் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது லாபகரமாக இருக்குமா? இல்லை ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்தில் என்ன மாதிரி லாபம் உங்களுக்கு கிடைக்கும்? ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் இந்த பயிர் முதல்ல பண்ணியிருக்கிறோங்க சார். இதுக்கு முன்னே மகசூல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக தான் இருக்குது, பத்தாமல் கூட இருக்கும். பாதிக்கு பாதி மிச்சமாக ஆகுது இதில். அப்புறம் இதை எடுத்து பார்த்தா அப்புறம் மறுபடியும் இதையே அப்படியே கடைப்பிடிச்சிக்கலாம். சரிங்க. உங்கள் பண்ணையில் இன்னும் வேறு என்ன பயிர்கள் பண்ணியிருப்பீங்க? கால்நடைகள் வச்சுருக்கீங்க இல்லையா? இருக்குங்க சார். அதில் என்ன வருமானம் எப்படி வருது? அதில் என்னங்க சார், பால் தான் கொண்டு போய் ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம் கடையில், சொசைட்டியில் ஊற்றுவோம். அப்புறம் மாட்டுக்கு காட்டுக்கு தொழுவு, எருவு இதுக்காக பயன்படுத்துங்க சார். ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் மூலிமா நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அதிகமாகும்னு சொல்கிறீங்களா? அதிகமாக ஆகும் சார். ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கடலை எடுத்து பார்த்தா தாங்க சார் உறுதியாக சொல்லுவோம். முட்டுவலி செலவுன்னு சொல்கிறோம். ஆமாங்க சார். அது எப்படி உங்களுக்கு அது செலவு அதிகம்தாங்க சார். நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த வரைக்கும் அதிகம்தான். இதில் கொஞ்சம் சிக்கனமாக தான் தெரியுது. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி கனகாம்பாள் அவர்களை 09751977679 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.